மெய்ஞான மூர்த்தீஸ்வரர் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி வெகு சிறப்பாக நடந்து முடிந்த நம்ம அன்னாபிஷேக விழாவை பற்றியது. நம்ம 4வது வருஷம் அன்னாபிஷேக விழாவை வெகு சிறப்பாக நம்ம கொண்டாடிட்டோம். என்ன வருஷம் நம்ம அன்னாபிஷேக விழா பண்ணும்போது மழை வரப்போகுது, எப்படி நடத்த போகிறோமோன்னு பதட்டத்திலே பண்ணிக்கிட்டு இருந்தோம். போன வருஷமே ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டு போட்டு வர்றவங்கெல்லாம் பாதுகாப்பாக மழை இருக்கும்போது ஒரு குடையாக இருந்து அது பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏற்பாடெலாம் பண்ணோம். போன வருஷமே நம்ம நடராஜன் ஆசாரி பானுமதி குடும்பத்தினர் ஒரு 10,000 ரூபா கொடுத்தாங்க, வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அதுக்கடுத்து முயற்சி பண்ணோம். நம்ம அடுத்தடுத்து விழாக்கள் செஞ்சுக்கிட்டே வர்றதுனால நம்மளால் ஒரு பெரிய தொகை ஏற்பாடு பண்ண முடியல. நம்மளுமே பணி சுமை இருக்கிறனால அதை எடுத்து கொண்டு போகிறதுல நிறையா சுணக்கம் இருந்தது. அந்த 10,000 ரூபா அப்படியே பெண்டிங்லேயே இருந்தது. இந்த வருடம் அன்னாபிஷேகம் வருதே, மழை மக்கள் வருவாங்க, நமக்கு 100% நம்பிக்கை மழை கட்டாயமாக வரும் அன்னாபிஷேகத்தன்னைக்கு அப்படின்னு. மக்கள் வருவாங்க, நனைய போகிறாங்களேன்னு ஐயாட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்கள, ஒரு கான்ட்ராக்டர் அந்த வேலை செய்கிறவங்கள பிடிச்சாங்க. ஆள் இருக்காங்க, நீ வா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீலாகலம்லாம் அளந்தோம். 50,000 ரூபா பட்ஜெட் போட்டாங்க. நம்மகிட்ட இருக்கிறது 10,000. நம்ம எதிர்பார்த்தது ஒரு 25 இல்லைன்னா 30 ரூபா வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பில் இருந்தோம். வந்துட்டாங்க. சரி, நீங்கள் அளந்துக்கிட்டு போங்க, சாமான்லாம் எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணுங்கள், நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் யாரோ ஒரு உபயதாரர் வந்துடுவாங்க, நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு அவரை தைரியமாக அனுப்பிச்சிட்டு நம்ம பேசுகிறவங்கள்ட்ட எல்லாத்தையும் தொடர்பு கொண்டு பேசிக்கிட்டு இருக்கும்போதே சிங்கப்பூர்லேருந்து அம்மா பங்கஜம் அம்மா, வெங்கடேசலு பங்கஜம்மா, அவங்க குடும்பம் நம்ம கோயிலோட கும்பாபிஷேக டைம்லேருந்து தொடர்பில் இருக்கவங்க பெரிய அளவில் நம்ம கோயிலுக்கு, ஆலயத்திற்கு நம்ம நன்கொடைகளை செஞ்சு இன்றைக்கி வரைக்கும் நம்ம கோயிலை ஒரு நம்மளாம் எப்படி நினைக்கிறோமோ அதே மாதிரியே நம்ம சொந்த கோயிலாக நினச்சி இன்றைக்கி வரைக்கும் நம்மளோட பயணிச்சுக்கிட்டு வர்றாங்க. எதுவுமே சொல்லலை, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் செட்டு போடணும், 3 நாள் தான் டைம் இருக்குது, ஒரு 50,000 ரூபா வர தேவைப்படுது, இது போக நம்ம அன்னதானம் எல்லாம் செய்யணும், அதுக்கும் 1 லட்ச ரூபா தேவைப்படுது, ஷார்ட் டைமாக இருக்கிறதுனால எப்படி செய்ய போகிறோம்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். அவங்க அன்னதானம் எல்லாத்தையும் ஏற்றுக்கிற மாதிரி நம்மகிட்ட பேச்ச ஆரம்பித்தாங்க. நான் இதை சொன்னோடனே ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு 5வது நிமிஷத்துலேயே திருப்பி கால் பண்ணி, நீங்கள் வேலையை ஆரம்பிப்பா, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாங்க. அப்படி நம்ம சிவனையா நம்ம முன்னெடுக்கிறதுக்கு இந்த வருஷம் ரொம்ப வேகமாக அதை ரெடி பண்ணி கொடுத்தாங்க. பணமும் வந்தது. நம்ம வேலையை செஞ்சு முடித்தோம். எப்போ செஞ்சு முடித்தோன்னா, நமக்கு 6 மணிக்கு அபிஷேகம் பண்ணுறோம், 5:30 ஹாஸ்பிட்டல் செட்டு வேலை முடிஞ்சது. அப்போ எவ்வளோ டைட்டாக அந்த விஷயத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அந்த பூஜைகள் முடியும்போது மழை வந்தப்போதே எல்லாருக்குமே தெரியும் அந்த ஹாஸ்பிட்டாஸோட அருமை என்ன. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட அன்றைக்கி 1000 பேர் கூட்டம். நம்மளே எதிர்பார்க்கல, நம்ம எதிர்பார்த்த ஒரு 600 பேர், அந்த மாதிரி 1000 பேர் கூட்டம். மழை வந்துருச்சு. அந்த ஹாஸ்பிட்டாஸ் இல்லைன்னா அன்றைக்கி எல்லாருமே ஒரு நிம்மதி இல்லாமல் தெரிச்சு ஓடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். இந்த ஹாஸ்பிட்டாஸ் நம்ம வெங்கடேசலு பங்கஜம் அம்மாள் அவங்க குடும்பத்தினர் மூலமாக சிங்கப்பூரில் இருக்க சிவபக்தர்கள் எல்லோரும் சேர்ந்து அவங்க கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க அவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஏதோ மூலமாக அவங்கள தொடர்பு கொள்கிறாங்க. இமிடியேட்டாக நமக்கு 50,000 ரூபா பணம் அவங்க எல்லோரும் சேர்ந்து ரெடி பண்ணுறாங்க. அவங்களோட பேர்கள் எல்லாம் அவங்கள மரியாதை பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம இந்த காணொலியை தயார் பண்ணேன். இப்போ அவங்களோட பேர்கள் எல்லாம் பின்னாடி நம்ம காமிச்சிருக்கேன். எல்லாருமே அவங்களும் சந்தோஷப்படணும். அதே மாதிரி அவங்க எல்லாருக்குமே அன்றைக்கி அவங்களோட குடும்ப ராசி நட்சத்திரம் பேரெல்லாம் கொடுத்துருந்தாங்க. எல்லாருக்கும் மிக சிறப்பாக பேர்களை சொல்லி நம்ம அபிஷேகம் பண்ணி முடித்தோடனே நம்ம அர்ச்சனை அவங்க எல்லா பேர்லையும் சிறப்பாக பண்ணியிருந்தோம். அதோட காணொலியை நான் கடைசியில் இணைக்கிறேன். இதே சிவபக்தர்கள் எல்லோரும் இணைஞ்சதே நமக்கு மடப்பள்ளி கட்டும்போது கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா நமக்கு உபயம் பண்ணி, நம்ம கும்பாபிஷேகம் பண்ணும்போது மடப்பள்ளி கிடையாது நமக்கு. இவங்க இந்த சிவபக்தர்கள், சிங்கப்பூர் சிவபக்தர்கள், இந்த நம்ம பங்கஜம் அம்மாள் மூலமாக அவங்க மூலமாக தான் 1.5 லட்ச ரூபா கொடுத்து நம்ம மடப்பள்ளியை கட்டி கொடுத்தாங்க. இப்போ இந்த மழை நனையாமல் மக்கள் பாதுகாக்கணும் அன்னாபிஷேகத்துக்கு வர்றவங்கள அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் செட்டுமே அவங்க தான் போட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நம்ம ஆலயத்தின் சார்பாக ஈசனோட அருள் முழுமையாக கிடச்சி அவங்களோட செல்வ செழிப்போடு அவங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியோட பல்லாண்டுகள் பேரோடும் புகழோடு வாழணும்னு சொல்லி சிவபக்தர்கள் சார்பாக நம்ம ஈசனை வேண்டிக்கிறோம். அனைவருக்கும் கோடானு கோடு நன்றிகளை சொல்லி நம்ம ஆலயத்தில் கிடைச்ச அனைத்து புண்ணியங்களும் உங்கள் குடும்பங்களையும் உங்களோட பிள்ளைகளையும் உங்களோட வாழ்க்கை முறையுமே போய் சேரணும்னு எம்பெருமான் நான் ஈசனை வேண்டி என்னோட காணொலியை நிறைவு செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். கடலே போற்றி, தாவாய் கனகத்திராலே போற்றி, கைலை மலையானே போற்றி, ஜட்டாயான் அஸ்யாவர்த்தவனாயான் தேவேந்திரன் ஈஸ்வரி குடும்பத்தார்கள் நாம் யார், சந்திரன் புவனேஸ்வரி குடும்பத்தார்கள் நாம் யார், ஸ்ரீராம் அருணாச்சல குடும்பத்தார்கள் நாம் யார், பானுமதி தரம்ராஜ் குடும்பத்தார்கள் நாம் யார், பத்மநாதன் காந்திமதி குடும்பத்தார்கள் நாம் யார், குருசாமி பிள்ளை முத்துலட்சுமி அம்மாள் குடும்பத்தார்கள் நாம் யார், கோவிந்தம்மாள் கன்னியா ராஜோ உத்திர நட்சத்திர நாம் யார்,
நவரத்னசாமி சக்தி குடும்பத்தார்கள் நாம் யார் குமாரசாமி ஜெயா குடும்பத்தார்கள் நாம் யார் ராமகிருஷ்ணன் ராதா கடகராசோ பூதனசித்ரேனாவஷ்யார் விஸ்வநாதன் நிர்மலா குடும்பத்தார்கள் நாம் யார் வெங்கடேசலோ பங்கஜம் குடும்பத்தார்கள் நாம் யார் தர்மதேஜா இந்து குடும்பத்தார்கள் நாம் யார் வசந்தினி மேசராஜோ அஸ்வினி நட்சத்திரே நாம் யார் செல்வகுமரன் சீதா நாம் குடும்பத்தார்கள் நாம் யார் பிலிப் குடும்பத்தார்கள் நாம் யார் கவிதா குடும்பத்தார்கள் நாம் யார் கிரிஷ் குடும்பத்தார்கள் நாம் யார் ஷாம் குடும்பத்தார்கள் நாம் யார் வெள்ளச்சி குடும்பத்தார்கள் நாம் யார் பாரி குடும்பத்தார்கள் நாம் யார் ஆவயோக ஸ்ரீமா